Hi brothers and sisters, welcome to this new video. இந்த சார்ட்டை இமிடியேட்டாக பார்த்துரும். ஒரு டேஞ்சரான இடத்துல இப்போ நிஃப்டி இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், எல்லா டிஸ்க்ளைமரும் படிச்சுங்க. ஐ எம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன், ஆல் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. அப்புறம் ஃபியூச்சரில் நம்ம அனலைஸ் பண்ணுறது பின்னாடி உள்ள நாட்களில் நடக்கணும்னு எந்த ஒரு உத்தரவாதம் கிடையாது. இருந்த போதிலும் ஹிஸ்டரி ரீசர்ச், அதுதான் ரிசர்ச்சு, அதுதான் மார்க்கெட்டுடைய பலன். சரி, இப்போ இந்த சார்ட்டை பாருங்க. தொடர்ந்து 3 ரெட் கேண்டில்ஸ், 3 வாரமாக ரெட் கேண்டில்ஸ் போட்டிருக்கு. கொஞ்சம் பெருசு பண்ணி கூட பார்த்துக்கலாம். இதை கூட இந்த சார்ட்டை கூட பெருசு பண்ணிக்கிறோம். எஸ், இதை பாருங்க. இந்த இடம் 3 ரெட் கேண்டில்ஸ். இது கிட்டத்தட்ட 10 மாசத்துல இந்த 3 ரெட் கேண்டில் தொடர்ந்து வந்தது கிடையாது. கவனத்துல கொள்ளணும். இந்த பாருங்க, இதுக்கு முன்னாடி உள்ள ஏப்ரல் மாசத்துல வந்தது இல்லை, மார்ச் மாசத்துல வந்தது இல்லை, பிப்ரவரி மாசத்துல வந்தது இல்லை, டிசம்பர்ல வரல, அக்டோபர்ல வந்திருக்கு பாருங்க. நவம்பர்லயும் வரல, அக்டோபர் மாசம்தான் தொடர்ந்து 3 கேண்டில்ஸ். அப்புறம் 4வது கேண்டில் போட்டுட்டு கிட்டத்தட்ட 2700 பாயிண்ட்ஸ் டவுன். இந்த பாருங்க, இங்கேருந்து கீழே, அதாவது 25,000 கீழே டவுன் எத்தனை? 21,722, 22,000 வச்சுங்களா. கிட்டத்தட்ட 3000 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு. அதுக்கப்புறமாக ஸோ 3000 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிரும் அப்படின்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்காதீங்க. எது வேணாலும் நடக்கலாம், சரியா? இங்கேருந்து மேலே தூக்கிட்டும் போகலாம். ஆனால் முன்னாடி நடந்ததை நம்ம பார்த்து தான் ஆக வேண்டும். நம்பர் 1, நிஃப்டி ஒரு டேஞ்சரான இடத்துல இருக்கிறத புரிஞ்சுக்கலாம். இதுக்கு என்னென்ன காரணங்கள் நமக்கு நெகட்டிவா இருக்கிறதே பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த ரவுண்ட் பண்றோம் பாருங்க. இது ஒரு டாப், இதுதான் லைஃப் டைம் ஹை 26,277. இது ஒரு டாப், கிட்டத்தட்ட பக்கத்துல இது டாப் 26,270. ஆனா அதுக்கு முன்னாடியே ஏர்லியாவே இதை டபுள் டாப்பா கன்சிடர் பண்ணிட்டு மார்க்கெட் அவசரப்பட்டு கூட கீழே இறங்கலாம். டபுள் டாப்பா கன்சிடர் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள்ல நடந்திருக்கிறது. முன்னாடி உள்ள சார்ட்டை பாருங்க, சரியா? இது 2வது விஷயம். செல்லிங் பிரஷர் அதிகம் காரணமாக இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான், சரியா? 3வது நம்ம நெகட்டிவ் சைடு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ், கம்பெனிகளுடைய ரிசல்ட்ஸ். உதாரணத்துக்கு டிசிஎஸ், டெக், ஹெச்எல் டெக், இதெல்லாம் அது கீழே இறங்கி இருக்குது, புரியுதா? ஸோ வரக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாம் வர 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 மார்க்கெட் கீழே இறங்கும் போது ஒரு பயம் இருக்கிறது, ரைட்டா? இது ஒரு விஷயம். சரி, இப்போ சில ஈவெண்ட்ஸ் இருக்கு, அதை பார்த்துட்டு எஃப்ஐடி ஆக்டிவிட்டி, சில நியூஸ் இருக்கு, அதுவும் பார்த்துட்டு கடைசியா மறுபடியும் நம்ம இது பார்த்துடலாம், டெக்னிக்கலா பார்த்து இந்த வீடியோ முடிப்போம். அதுக்கு முன்னாடி எஃப்ஐஸ் பாருங்க. இது வரைக்கும் 16,955 கோடிக்கு வித்திருக்கிறாங்க. இவங்க பை சைடு மாறல, அதை நல்லாவே புரிஞ்சுக்கணும். 1 ஜூலைல இருந்து நீங்க பார்த்துட்டே வாங்க. வித்திருக்காங்க 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 வித்திருக்காங்க. ஒரே நாள் கொஞ்சமா வாங்கியிருக்காங்க, அப்புறம் வித்திருக்காங்க 2 நாள் கொஞ்சமா 77 கோடி, 220 கோடி, அப்புறம் 5,000 கோடி, 1000 கோடி, 1,800 கோடி, 1,600, 3,694, 374 கோடி வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வாங்குற சைடு இல்லை, விற்கிற சைடு இருந்திருக்காங்க 16,955. ஸோ அதுவும் நம்மளுக்கு நெகட்டிவ் தான், சரியா? நம்ம சில ஈவெண்ட்ஸ், இப்போ வரப்போற ஈவெண்ட்ஸ் பார்த்துருவோம். 21ஆம் தேதி மண்டே இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவுட்புட் டேட்டா வர வேண்டியிருக்கிறது. அந்த டேட்டா வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் அதை பாசிட்டிவா எடுக்க போதா நெகட்டிவா எடுக்க போதான்னு நம்ம பார்க்கணும். அப்புறம் 22 ஜூலை டியூஸ்டே ஃபெட் சேர்மன் பவல் ஸ்பீக்ஸ். இது முக்கியமான ஒரு ஈவெண்ட். ஃபெட் சேர்மனுடைய பவல் அன்னைக்கு என்ன சொல்ல போறாரு? ரேட் கட் பத்தி ஏதாவது ஹிண்ட் கொடுக்க போறாரா? ரேட் கட் பத்தி பேச போறாரு? எதை பத்தி என்ன பண்ண போறாருங்கிறது அன்னைக்கும் முக்கியமான அது ஈவெண்ட். 23ஆம் தேதி வெனஸ்டே எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ், crude oil inventories இருக்கு.
குரூட் ஆயில் யூனிட்டையும் இனிமேல் கவனமாக பார்க்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் உக்ரைனுக்கு அமெரிக்கா இராணுவ தளவாடங்களை அதிகமாக அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யாவும் பதில் தாக்குதல் பண்ணுது. ஒரு கட்டத்தில் நியூக்ளியர் பற்றியும் சொல்லிடுச்சு. இதனால எனர்ஜி க்ரூடு, அதாவது எனர்ஜியான க்ரூடு கேஸ் இதெல்லாமே முக்கியத்துவம் பெறுது. ரைட்டா? இது இல்லாமல் யூரோப்பியன் யூனியன், நேட்டோ இவங்க வேற ரஷ்யா, சைனா, இந்தியா இவங்களுக்கெல்லாமே ஸ்பெஷல் சாங்ஷன் பண்ணோண்டு அது ஒரு பக்கம் அது போயிட்டு இருக்கு. சரி, 24 ஜூலை தேர்ஸ்டே அன்னைக்கு இந்தியாவுடைய S&P குளோபல் மேனுஃபேக்சரிங் PMI, S&P குளோபல் சர்வீசஸ் PMI டேட்டா வருது. முக்கியமான டேட்டாஸ் அதுவும். அப்புறம் யூரோப்புடைய டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட்டு, அப்புறம் US உடைய இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் வருது. அப்புறம் S&P குளோபல் மேனுஃபேக்சரிங் PMI வருது. அப்புறம் S&P குளோபல் சர்வீசஸ் PMI வருது. அப்புறம் 25 ஜூலை இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வருது. அப்புறம் US உடைய டியூரபிள் குட்ஸ் ஆர்டர் வருது. சரியா? இதெல்லாம் முக்கியமான ஈவெண்ட்ஸு, டேட்டாஸு. இதை ஒவ்வொரு நாளும் அனலைஸ் பண்ணும்போது இதையும் சேர்த்து கண்டிப்பாக பார்க்க வேண்டும். ஏன்னா மார்க்கெட் இதுக்கெல்லாம் பதில் சொல்லும், பதில் எதிர் விளைவுகளை உண்டாக்கும். சரி, அடுத்தது டொனால்ட் ட்ரம்ப் மறுபடியும் இந்தியா பாகிஸ்தான் பத்தி பேசியிருக்காரு. 5 ஜெட்ஸ் ஷாட் டவுன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரும்பி திரும்பி பாகிஸ்தான் இந்தியா விடமாட்டார் பொழுது இது திரும்பி பேசுறாரு. இது ஒரு ஃபிளாஷ் நியூஸா போயிட்டு இருக்கு. இதுல NDTVல வந்திருக்கு, ஹிந்துல வந்திருக்கு, ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல இந்த நியூஸ் வந்திருக்கிறது. ஓகே, இடையில அல்ஜசீரால 70 பாலஸ்தீன் ஃபுட்டுக்காக நின்றவங்க கொல்லப்பட்டதாக ஒரு செய்தி வந்திருக்கு. அப்புறம் சிரியாவில் ஒரு தாக்குதல் இஸ்ரேல் நடத்தியிருந்தது. இப்போ US அம்பாசிடர் துருக்கியில சொல்லியிருக்காரு, இஸ்ரேல் அண்ட் சிரியா சீஸ்ஃபயர் வந்திருக்கு, போர் நிறுத்தம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது CNN நியூஸ் வந்திருக்கு. சரி, இதுதான் இந்த வாரத்துடைய ஒரு அடுத்த வாரத்தில் என்ன இருக்கலாம் இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு இது. சரியா? இப்போ நம்ம டெக்னிக்கலா வந்துடலாம். எல்லாத்தையும் அழிச்சிருவோம். புதுசா ட்ரெண்ட் லைன் வருவோம் டே கேண்டில். ஓகே, இண்டிகேட்டர்ஸ் கூட அழிச்சிடலாம். இண்டிகேட்டர் நம்ம 50 மூவிங் ஆவரேஜ் கீழே போயிடுச்சு டே கேண்டில், அதுவும் ஒரு நெகட்டிவ் தான். சரியா? அடுத்ததாக இதை அழிச்சிட்டு இப்போ ட்ரெண்ட் லைன் வரைவோம். ஓகே, மேலே ஸ்விங்கை கனெக்ட் பண்ணிட்டேன், கீழே இந்த ஸ்விங்கை கனெக்ட் பண்ணிட்டேன். கரெக்டா இந்த சப்போர்ட் லைன்ல இருக்கு. கரெக்டா அந்த சப்போர்ட் லைன் இருக்குது. பவுன்ஸ் பேக் ஆகுமா? நெக்ஸ்ட், அதாவது மேலே போச்சு கீழே வந்தது, மேலே போச்சு கீழே வந்திருக்கு, பவுன்ஸ் பேக் ஆகுமா? அல்லது பிரேக் அவுட் கொடுத்துட்டு எஸ் இது வரைக்கும் வந்தால் 24,500 அது வரைக்கும் வருமா? ஃபர்தரா அதுக்கப்புறம் உள்ளதை நம்ம பார்த்துக்கலாம். மேலே போறது லைஃப் டைம் ஹையை நோக்கி மேலே போகும், அது தெரிஞ்சதுதான். 24,500ங்கிறது மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கான இது பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. நல்லா 2 கோடு கூட போட்டுக்கலாம். சரியா? வரும் நாட்கள் அதுக்கு பதில் சொல்லும். இது டெக்னிக்கலா. ஃபண்டமெண்டலா நம்ம பார்த்துட்டோம். FIs பை பண்ண மாட்டாங்க. ரிசல்ட்ஸ் வரும் வர மார்க்கெட் விழுந்துகிட்டு இருக்கு. இது டெக்னிக்கலா. அப்புறம் டேட்டாஸ், அப்புறம் ட்ரம்ப்புடைய இது, யூரோப்பியன் யூனியன், நேட்டா, இது எல்லாமே இந்தியாவை இது பண்ணிட்டு இருக்காங்க. புது புது சாங்ஷன் பத்தி த்ரெட்டு, அப்புறம் இனிமே ட்ரம்ப்புடைய அமெரிக்கா போயிருந்தாங்க, அந்த தாரிஃப் பத்தி பேசுறதுக்கு அவங்க ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. இனிமே தான் 10 to 15% எக்ஸ்பெக்ட் பண்றோம்னு சொல்லி நியூஸ்கள் வருது.
ஆனால் இந்தோனேஷியாவுக்கு 19%, 20% போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்தால் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கலாம். சரி, எது எப்படியோ வரும் நாட்கள் நல்ல நாட்களாக அமையட்டும்னு நம்ம பிரார்த்திப்போம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.